நான் திருச்செந்தூர்ல இருக்கேன். இப்பவும் நான் திருச்செந்தூர்ல தான் இருக்கேன் அப்படின்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். என்னோட பதிவு நீங்க பார்த்துருப்பீங்க. நான் எல்லா வீடியோஸ் நான் போட்டிருப்பேன். கண்டிப்பா மெயின் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்செந்தூர் எல்லா வாட்டியும் நான் திருச்செந்தூர் போகும்போது எனக்காகவும் சில பல விஷயங்கள் என் தலைவன் கிட்ட பேசிட்டு எனக்கு விஷயங்களுக்காகவும் நான் பேசிவிட்டேன். இன்னைக்கு நான் எதுக்காக அப்படி போயிருந்தேன்னா, நிறைய பேர் எப்போ இன்ஸ்டாகிராம்ல என்ன நேசிக்கக்கூடியவர்கள், என்னோட முருகப்பெருமான நேசிக்கக்கூடியவர்கள், மிகப்பெரிய பக்தர்கள் எல்லாருமே எனக்கு தெரியும். எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. உங்களுடைய ஒவ்வொரு பிரச்சனைகளும் எனக்கு சொல்லிட்டே இருக்கீங்க. என்னோட கமெண்ட் செக்ஷன்ல நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். நான் ரிப்ளை பண்ணனா கூட நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், எனக்கு தெரியும். ஸோ அவங்களுக்காக என்ன பண்ணலாம், என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக திருச்செந்தூர் வந்ததுக்கு முதல் காரணம் நீங்கள் மட்டும்தான், வேறு யாருமே கிடையாது. சரி, நான் திருச்செந்தூரில் அப்படி நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்செந்தூரில் நான் மாலை வாங்கி எப்பவுமே நான் அதான் தெரியும்ல, நான் முருகனை என் அப்பனை பார்க்கும்போது நான் வெறும் கையில் போக மாட்டேன். இது எப்பவுமே யூஸ்வல் தான். ஆனால் இன்னைக்கு நான் திருச்செந்தூரில் இவ்வளோ பெரிய மாலை நான் கொடுத்ததுக்கு காரணமே இது உங்களுக்காக மட்டும்தான். நீங்கள் எத்தனையோ பேர் நீங்க பார்த்துருப்பீங்க. உங்க சார்பா அந்த மாலையை நான் முருகருக்கு நான் செந்தில் ஆண்டவருக்கு நான் கொடுத்துருக்கேன். ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெய் நான் கொடுத்துருக்கேன். நெய் எதுக்கு நான் கொடுத்துருக்கேன்னா, நம்மள நிறைய பேருக்கு பிரச்சனை இருக்குங்க. எல்லாத ஒரு ரூபத்துல உங்களுக்கும் இப்ப நீங்க பார்க்குற உங்களுக்கும் ஒரு மனசுல ஒரு பிரச்சனை இருந்திருக்கும். இது எல்லாமே இன்னைக்கு இந்த திருச்செந்தூர் மண்ணில இருந்து நான் சொல்றேன். கண்டிப்பா உங்க பிரச்சனைக்கு எப்படி எனக்கு ஒரு